ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மெட்ரத்துக்கான வேதியியல் பாடத்தோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. சரிங்களா? இங்கே உங்களுக்கு 1 மார்க் பார்த்தீங்கன்னா 10 1 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த 10 1 மார்க்குமே புக் பேக்ல இருந்து கேட்ட 1 மார்க்கு. சரிங்களா? இந்த 1 மார்க்கை ஃபுல்லாகவே தரவா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம்லையும் இதிலிருந்து 5 1 மார்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? இதில் இருக்கிற 5 1 உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமில் வரும். ஸோ பட் நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க் கொஸ்டின்லாம் உங்களுக்கு மொத்தம் ஒரு 7 2 மார்க் விட்டு அதில் 5 2 மார்க் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த 5ல் பார்த்தீங்க அப்படின்னா எதிலிருந்து எது குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 14th அதாவது 14ல் இருக்க டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறுது. இது பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சமண நிறை வரையறைகள் வந்துட்டு குவார்டர்லி எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து ஒளி சுழற்சி மாற்றியதற்கான நிபந்தனைகளை எழுதுக. இதுவும் குவார்டர்லி எக்ஸாமில் வரதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து 3 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக குவார்டர்லி எக்ஸாமுக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம். படி வரிசை பற்றி குறிப்பு எழுதுக. அது வந்து கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. விருவுதல் மற்றும் பாய்தல் வேறுபாடு தருக. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குவார்டர்லி எக்ஸாமோட மாடல், அதாவது 2024ல் நடந்த குவார்டர்லி எக்ஸாம் மாடல் கொஸ்டின் ஃபுல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து 5 மார்க்கு. இந்த 5 மார்க்கில் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு பார்த்தலாம். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்ஃபா தத்துவத்தின் விவரிக்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அயனி எலக்ட்ரான் முறையில் பின்வரும் வினைகளை சமன் செய்க. இதுவும் குவார்டர்லி எக்ஸாமில் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாயில் விதி இணை தருக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த பாயில் விதின்னு ஸோ 2 இது கேட்டு கொடுத்தா மட்டும் தான் நமக்கு 5 மார்க்கு. இல்லை சிங்கிள் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 3 மார்க்கில் கம்பல்சரியாக கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 27ல் இருக்க கரிம சேர்மங்களே அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்துதலை விவரி. இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு குவார்டர்லி காலாண்டு தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குது. பட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, பாய்.